ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் உங்க ஒட்டுமொத்த சிந்தனையையும் ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. நாம எப்போதுமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு விதமான தயக்கத்தோடு யோசிப்போம். ஒருவேளை நான் அன்னைக்கு அந்த ஒரு வேலையை தேர்ந்தெடுக்காம வேற ஒரு பாதையில போயிருந்தா என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லது அன்னைக்கு அந்த ஒரு கல்லூரியில சேர்ந்திருந்தா இன்னைக்கு நான் எந்த இடத்துல நின்னுட்டு இருப்பேன் அப்படின்னு பலமுறை நாம நினைச்சு பார்த்திருப்போம். சாதாரண மனித அறிவுக்கு இது வெறும் கடந்து போன நினைவுகளா மட்டும் தோணலாம். ஆனா நவீன குவாண்டம் இயற்பியல் இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் உண்மையை நமக்கு உடைத்து காட்டுது. அதுதான் இணை பிரபஞ்சங்கள் மற்றும் பல உலகங்கள் கோட்பாடு. குவாண்டம் உலகத்துல ஒரு ஆச்சரியமான விதி இருக்கு. அணுக்கள் மட்டத்தில் ஒரு துகளானது ஒரே நேரத்துல பல இடங்களில் இருக்க முடியும். இதைத்தான் இயற்பியல் விஞ்ஞானிகள் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டா நாம் அதை கண்ணால பார்க்காத வரைக்கும் அது வலது பக்கமும் சுழலும், அதே நேரத்துல இடது பக்கமும் சுழலும். அது காற்றில் சுழலுகிற ஒரு நாணயம் போல ஒரே நேரத்துல தலையாவும் இருக்கும், பூவாவும் இருக்கும். எப்போது ஒரு பார்வையாளன் தன் கண்களால் அந்த துகளை உற்று பார்க்கிறானோ அப்போதுதான் அந்த அத்தனை சாத்தியக்கூறுகளும் சுருங்கி ஏதோ ஒரு குறிப்பிட்ட பக்கமாக வந்து நிற்கும். இப்போ இந்த மாபெரும் அறிவியல் விதியை நமது மனித வாழ்க்கையோடும் நமது விழிப்புணர்வோடும் பொருத்தி பாருங்கள். நாம தினமும் எடுக்கிற ஒவ்வொரு சிறிய முடிவும் ஒரு குவாண்டம் தேர்வாகத்தான் அமையுது. நீங்க காலையில சீக்கிரமா எழும்போது உடற்பயிற்சி செய்யலாமா இல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு யோசிக்கிறீங்க. நீங்க உடற்பயிற்சி செய்ய தேர்ந்தெடுக்கும் அந்த நொடியில் குவாண்டம் அலைவரிசை இரண்டாக பிரிந்து தூங்கிக் கொண்டிருக்கும் நீங்க இன்னொரு உலகத்திலும், பயிற்சி செய்கிற நீங்க இந்த உலகத்திலும் பிரிகிறீர்கள். இதை முதலில் கணித ரீதியாக நிரூபித்தவர் ஹக் எவரெட் என்ற மாபெரும் இயற்பியல் மேதை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எடுக்காத முடிவுகள் எதுவுமே காற்றில் கரைந்து போய் அழிந்து விடுவதில்லை. அவை அனைத்துமே மாற்று பரிமாணங்களில் இணை பிரபஞ்சங்களாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த தோல்விகள் அல்லது நீங்கள் தவறவிட்ட பொன்னான வாய்ப்புகள் எதுவுமே ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அவை எல்லாமே குவாண்டம் பெருங்கடலில் இன்னொரு பரிமாணத்தில் முழுமையான வெற்றியாக ஏற்கனவே காத்து கொண்டிருக்கிறது. இங்கேதான் நமது விழிப்புணர்வின் ஆற்றல் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. பிரபஞ்சத்தில் அலைவடிவில் மிதக்கும் அந்த கோடானு கோடி சாத்தியக்கூறுகளில் எந்த பாதையை உங்கள் நிஜ வாழ்க்கையாக மாற்றப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிப்பது உங்கள் கவனம் மட்டும்தான். நீங்கள் எப்போது பயத்தையும் தோல்வியையும் சந்தேகங்களையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்போது அதே அதிர்வெண்ணில் இருக்கும் ஒரு பலவீனமான இணை உலகத்தை உங்கள் நிஜ வாழ்க்கையாக நீங்கள் ஈர்த்து விடுகிறீர்கள். அதுவே உங்கள் கவனத்தை முழுமையாக ஒருமுகப்படுத்தி வெற்றியின் மீதும் தன்னம்பிக்கையின் மீதும் வைக்கும் போது அந்த மிகச்சிறந்த இணை பிரபஞ்ச பாதைக்குள் உங்கள் நிகழ்காலம் மிக எளிதாக தாவிவிடுகிறது. இந்த இணை பிரபஞ்சங்களின் ரகசியத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா அங்கே குவாண்டம் ஜம்ப் அப்படிங்கிற இன்னும் ஒரு வியக்கத்தக்க உண்மை நமக்கு தெரியும். இயற்பியல் ஆய்வகங்கள்ல அணுக்களை ஆராயும் போது விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சாங்க. ஒரு அணுவில் சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான் ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து இன்னொரு உயர் ஆற்றல் மட்டத்திற்கு தாவும் போது நடுவில் இருக்கும் தூரத்தை கடந்து போவதே இல்லை. அது ஒரு புள்ளியில் சட்டென்று மறைந்து அடுத்த மைக்ரோ நொடியில் இன்னொரு புதிய புள்ளியில் நேரடியாக தோன்றிவிடுகிறது. இதைத்தான் அறிவியல் உலகத்தில் குவாண்டம் தாவல் அல்லது குவாண்டம் ஜம்ப்னு சொல்வாங்க. இப்போ இந்த அற்புதமான விதியை நமது மனித மாற்றத்தோடும் நமது வாழ்க்கை முடிவுகளோடும் பொருத்தி பாருங்கள். நாம பல நேரங்கள்ல நினைப்போம், ஒரு பெரிய வெற்றியை அடையணும்னா அல்லது ஒரு பெரிய தோல்வியிலிருந்து மீண்டு வரணும்னா ரொம்ப வருஷங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாத்தான் மெல்ல நகர முடியுமோன்னு நினைப்போம். ஆனால் குவாண்டம் விதிகள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய மன அதிர்வெண்ணையும் உங்களுடைய விழிப்புணர்வையும் நீங்கள் முழுமையாக மாற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குவாண்டம் தாவல் நிகழ்கிறது. அதாவது உங்கள் நிகழ்கால பாதையிலிருந்து மிகவும் வெற்றிகரமான ஒரு இணை பிரபஞ்ச பாதைக்கு உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நொடிப்பொழுதில் இடம் மாறிவிடுகிறது. இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு வானொலி பெட்டியை யோசித்து பாருங்கள். ஒரு ரேடியோவில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்கும் போது அங்கே சத்தம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த பெட்டியை உடைப்பதில்லை. மாறாக அதன் அலைவரிசையை, அதாவது டியூனரை லேசாக திருப்புகிறீர்கள். அடுத்த கணமே முற்றிலும் புதிய ஒரு இனிய இசை உங்கள் காதுகளில் ஒலிக்க தொடங்குகிறது. அதே போலத்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் கோடிக்கணக்கான இணை உலகங்களை ஒரே நேரத்தில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான தளம். நீங்கள் ஏழ்மையின் அலைவரிசையில் இருக்கும் வரை வறுமைக்கான இணை பிரபஞ்சத்தின் காட்சிகள் மட்டுமே தெரியும். நீங்கள் அச்சத்தின் அலைவரிசையில் இருக்கும் வரை தடைகளும் தோல்விகளும் மட்டுமே உங்கள் அனுபவமாக மாறும்.
ஆனால் எப்போது உங்கள் சிந்தனையையும் உங்கள் இதயத்தின் மின்காந்த அதிர்வையும் நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வின் உச்சக்கட்டத்திற்கு மாற்றுகிறீர்களோ அப்போது பிரபஞ்சத்தில் ஏற்கனவே தயாராக இருக்கும் அந்த ஆனந்தமான, ஆரோக்கியமான, வெற்றிகரமான இணை பிரபஞ்சம் உங்களுக்கான நிஜ வாழ்க்கையாக திறந்து கொள்கிறது. பாருங்க நண்பர்களே, இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம் ஏதோ தியரி கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம அனுபவிக்கிற ஒரு நிஜம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ, ஆபீஸ்ல என்ன திட்டு விழ போகுதோ, கடன்காரன் போன் பண்ணிடுவானோ அப்படின்னு எடுத்த உடனே பயத்தை தான் மனசுல ஓட விடுவோம். இப்போ குவாண்டம் சயின்ஸ் படி என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஒரு நிமிஷத்துல உங்க மூளையும் உங்க மனசும் சேர்ந்து பிரபஞ்சத்துல காத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை கெட்ட சாத்தியங்களையும் ஒன்னா இழுத்து, இந்தாப்பா நீ கேட்ட மாதிரியே ஒரு மோசமான நாளை நான் ரெடி பண்ணிட்டேன்னு உங்க தட்டுல கொண்டு வந்து வச்சிடுது. அப்புறம் சாயங்காலம் நாம என்ன சொல்லுவோம்? நான் காலையிலேயே நினைச்சேன்டா இன்னைக்கு எனக்கு நாள் சரியில்லைன்னு, அப்படியே நடந்துடுச்சு பாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா வேற சொல்லுவோம். ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு? அந்த மோசமான நாளை வேற யாரும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கல. உங்க சொந்த மனசுதான் அந்த இணை உலகத்தை தேர்ந்தெடுத்து உங்க கண் முன்னாடி நிறுத்துச்சு. இது அப்படியே உல்டாவா மாத்தி யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம்தான். காலையில எந்திரிக்கும் போது மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நான் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்னு உண்மையாவே ஒரு சின்ன நம்பிக்கையோட ஆரம்பிச்சு பாருங்க. அடுத்த நிமிஷமே உங்க உடம்புல இருக்கிற அந்த குவாண்டம் வைப்ரேஷன் மொத்தமா மாறிடும். நீங்க ரோட்ல போகும்போது கிடைக்கிற ஒரு சின்ன வழி, திடீர்னு உங்க பிரச்சனைக்கு ஒருத்தர் சொல்ற ஒரு சின்ன ஐடியா, அட இன்னைக்கு என்னடா எல்லாமே ஸ்மூத்தா போகுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ அந்த நல்ல இணை உலகத்தோட ட்ராக்ல வண்டியை ஏத்திட்டீங்க. நாம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல என் சூழ்நிலை மாறட்டும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, தம்பி நீ முதல்ல மனசுக்குள்ள அந்த சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வா, உன் சூழ்நிலை தானா மாறும்னு சொல்லுது. இப்போ நாம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வரோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா உண்மையாவே இந்த பிரபஞ்ச சாத்தியக்கூறுகளை நம்ம வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, உங்க கவனத்தை அனாவசியமான குப்பைகள்ல இருந்து முதல்ல வெளியில எடுக்கணும். நாம என்ன பண்றோம் தெரியுமா? காலையில கண்ணை திறந்த உடனே போனை எடுத்து சோசியல் மீடியாவில யார் யாரோ போடுற சண்டை, நெகட்டிவ் நியூஸ், அடுத்தவன் வாழ்க்கையில நடக்கிற சோகம்னு எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ள ஏத்திக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களோட அந்த பவர்ஃபுல் விழிப்புணர்வு அந்த தேவையில்லாத நெகட்டிவ் அதிர்வெண்ல லாக் ஆயிடுது. இரண்டாவது ஸ்டெப், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தெளிவா முடிவு பண்ணுங்க. பெரும்பாலான மக்கள் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு கடன் இருக்கக்கூடாது, நோய் வரக்கூடாது, தோத்துடக்கூடாதுன்னு எது வேணாமோ அதைத்தான் லிஸ்ட் போடுவாங்க. நீங்க எதை வேணாம்னு சொல்றீங்களோ அங்கதான் உங்க கவனம் போகுது. அப்போ அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும். அதனால எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு வெற்றி வேணும், எனக்கு மன அமைதி வேணும்னு பாசிட்டிவான விஷயத்துல மட்டும் உங்க போக்கஸ் வைங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த நல்ல விஷயம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நடந்துடுச்சுங்கிற ஒரு நிம்மதிய இப்போவே உங்க மனசுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு புது வீட்டுக்கு போயிட்ட மாதிரி, அல்லது உங்க கடன் எல்லாம் அடைஞ்சு ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா மூச்சு விடுற மாதிரி அந்த உணர்வை உங்க உடம்புல கொண்டு வாங்க. ஏன்னா குவாண்டம் ஃபீல்டுக்கு வார்த்தைகள் புரியாது, உங்க மனசும் உடம்பும் வெளிப்படுத்துற அந்த உண்மையான எமோஷன் மட்டும்தான் புரியும். நீங்க உண்மையாவே மனசார அந்த அமைதியை உணரும் போது பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த சக்சஸ்ஃபுல் பேரலல் ட்ராக் உங்க லைஃப்ல தானாவே கனெக்ட் ஆகிடும். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம பார்க்கணும். நம்மள பல பேருக்கு ஒரு தப்பான கணக்கு இருக்கு. நான் நேத்துல இருந்து ரொம்ப பாசிட்டிவா தான் யோசிக்கிறேன், ஆனா இன்னைக்கு காலையிலயும் எந்த மேஜிக்கும் நடக்கலையே அப்படின்னு உடனே அவசரப்பட்டு சோர்ந்து போயிடுவாங்க. இங்கதான் அந்த குவாண்டம் டைம் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒரு செடிக்கு விதை போடுறோம்னு வச்சுப்போம். விதையை நட்ட அடுத்த நிமிஷமே மண்ணை தோண்டி பார்த்து, ஏண்டா இன்னும் பூ பூக்கல, காய் காய்க்கலன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அது மண்ணுக்குள்ள வேர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா துளிர்த்து வெளியில வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பருப்பொருள் உலகத்துல ஒரு குவாண்டம் அலைவரிசை திடமான நிஜமா மாறுறதுக்கு ஒரு சின்ன கால இடைவெளி கண்டிப்பா இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? விதை போட்ட உடனே இது வேலை செய்யாது போலன்னு சந்தேகப்பட்டு மறுபடியும் பழைய பயத்தையும் நெகட்டிவிட்டியையும் கொண்டு வந்து அந்த விதையையே நாமே அழிச்சிடுறோம். அதனால நண்பர்களே, உங்க எண்ணத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னா, உங்க விழிப்புணர்வை உயர்த்தி வச்சிட்டீங்கன்னா,
அதுக்கப்புறம் சந்தேகப்படாம முழு நம்பிக்கையோட உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே போங்க. பிரபஞ்சம் தனக்கான வேலையை ரொம்ப அமைதியா பின்னணியில செஞ்சுட்டே இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு நாள்ல எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அந்த புதிய இணை உலகத்தின் வெற்றி உங்க கதவை தட்டி நிற்கும். அப்போ நீங்களே திரும்பி பார்த்து, அட இவ்ளோ சிம்பிளான விஷயத்தை தானா இத்தனை வருஷமா நாம புரிஞ்சுக்காம கஷ்டப்பட்டோம்னு மனசார சிரிப்பீங்க. இந்த குவாண்டம் ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தங்களோட ட்ராக்க மாத்தட்டும். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் இன்னொரு செம்ம டாபிக்கோட உங்களை வந்து பார்க்கறேன். நன்றி, வணக்கம்.